கண்ணால் பார்க்காத கலைஞர் உங்களை இயக்கி கொண்டு வருகிறார். அது எப்படி சொல்லணும்னா, 14ஆம் நூற்றாண்டுல பீகார்ல 2 லாங்குவேஜ் இருந்தது, அவதி அண்ட் போஜ்பூரின்னு சொல்லி. இந்த 2 லாங்குவேஜுமே கடவுளோட பேசக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சாலிசா கூட அவதி லாங்குவேஜ்ல எழுதி வச்சது. ஆனால் கால பரிமாணத்துல அந்த அவதி லாங்குவேஜ் மறைஞ்சு போய் ஹிந்தி அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இன்னைக்கு அவதியும் போஜ்பூரியும் மிக கேவலமான லாங்குவேஜஸா மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப கேவலமா நீங்க தமிழ்ல இந்த போஜ்பூரி பேசணும்னா நீங்க அந்த போஜ்பூரி சினிமாஸ் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்கும். அந்த நிலைமை தமிழுக்கு வந்திருக்கும் கலைஞர் இல்லை. அதுக்கான கிரெடிட் எல்லாருக்கும் தானே சார் கொடுக்கணும். ஹிந்தி போராட்டம்ன்றது அதுல 1937 இருந்தே நடக்க ஆரம்பிச்சது தானே. நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் இது போஜ்பூரிக்கும் பேசுறவங்களுக்கும் அவதி பேசுறவங்களுக்கும் தெரியல. தமிழ்நாட்டுல அது தெரிஞ்சது. இப்போ கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் இந்தியாவில மட்டும் பார்க்காம நீங்க உலகத்தை ஃபுல்லா பார்க்கணும். இன்னைக்கு 11 பேர் தமிழர்கள் இருக்காங்கன்னா அதுல 2 பேரு அவுட் சைட் இந்தியா இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் 8% 10% தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க.